ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான். நாம் தினம் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் கலந்திருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்ற நல்ல எண்ணெய்கள் எந்தெந்த வகையை சேர்ந்தது, நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எந்த மாதிரியான சமையல் எண்ணெய் பயன்படுத்திட்டு வந்தாங்க, அண்ட் நாம் இப்போ எந்த எண்ணெயை நல்லதுன்னு சொல்லி ஏமாந்து வாங்கிட்டு இருக்கோம், எந்த எண்ணெய் உடம்புக்கு கெடுதி அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சு ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் சில விஷயங்கள் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் ஆறுதலாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் நிறைய இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியத்துக்காக இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும். அண்ட் இங்கே நான் வச்சிருக்க ஆயில்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வகைகள். இதை நான் எதனால் வாங்கினேன், நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இப்போ முதல்ல ரிஃபைண்ட் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கட்டும் அல்லது எந்த வகை ஆயிலாக இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கொலஸ்ட்ரால நீக்கப்பட்ட ஆயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆயிலில் நிறைய வேதிப்பொருட்களை கலந்து பல கட்டங்களாக சுத்திகரித்து நமக்கு கொடுக்கும் பொழுது அதில் உள்ள தீமைகள் மட்டும் கிடையாது, நன்மைகளும் சேர்த்தே அழிஞ்சு போயிடுது. ஸோ இந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் அப்படிங்கிற விஷயமே தேவையில்லாத ஒன்று. ஆயிலில் உள்ள சத்துக்களையும் அழிச்சிட்டு சராசரியாக ஆயிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிற பேரில் நம்ம எதையோ தான் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய டாபிக், கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு பின்னாடி ஒரு வியாபார தந்திரம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்திடலாம். ஸோ விளம்பரங்களில் காட்டப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஆயில்களை வாங்குறத தவிர்த்துக்கங்க. அந்த ஆயில் அந்த எண்ணெய் தன்மையையே இழந்து நல்ல விஷயங்களையும் சேர்த்தே அழிச்சிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு சொல்லி சேல் பண்ணுறத கண்டிப்பாக வாங்காதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய பொய் ஒன்று பரவிட்டு இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப கெடுதி, அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யான பிம்பம் ஒன்று பரவிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், ஸோ தேங்காயிலிருந்து வரக்கூடிய எதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதி கிடையாது. அது எல்லாமே நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஒன்று தான். கொலஸ்ட்ராலில் 2 வகை இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு. ஸோ தேங்காயினால் நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் தான். ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய்களை உணவில் சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. கேரளாவில் உணவில் அதிகமாக தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்துவாங்க. அவங்க சமையல் முழுக்க தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க. ஆனால் மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் கொலஸ்ட்ரால், இதய கோளாறு சம்பந்தமாக ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தக்கூடியவங்க ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி பயன்படுத்திட்டு வந்த எண்ணெய் வகைகளில் இந்த தேங்காய் எண்ணெயும் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. இன்னமும் எங்கள் ஊர் சைடு பல இடங்களில் பலகாரங்கள் செய்யும் போது தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அந்த பலகாரம் ரொம்ப வாசமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் நல்லது, ரொம்ப அருமையான பொருளும் கூட. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்ததாக கடலை எண்ணெயும் சுத்திகரிக்கப்பட்ட ஆயில்னு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்க தேவை கிடையாது. உங்கள் ஊரில் உள்ள ஒரு மரச்செக்கு கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நேராக போய் ஆயிலை வாங்குங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் செக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நேராக நீங்கள் அங்கேயே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆயிலை வாங்கிக்கலாம். நாங்கள் எப்போதுமே எங்கள் வீட்டுடைய பயன்பாட்டுக்கு தேவையான அத்தனை எண்ணெய் வகைகளையுமே நேராகவே செக்கில் போய் டைரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் வாங்குறேன் அப்படின்ட்டு ஆயிலுடைய தன்மையை இழந்து நன்மையை இழந்து வாங்காமல் உங்கள் ஊர் செக்கில் போய் வாங்குங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, உண்மையான ஆயில் தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி செக்கில் வாங்கின கடலை எண்ணெயை நீங்கள் அப்பளம், வடகம் அண்டு வடை, பச்சி இந்த மாதிரி பலகாரங்கள் நிறைய ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கடலை எண்ணெய் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக கடலை எண்ணெயை உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நல்லெண்ணெய் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணெய்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது. நல்லெண்ணெயை நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லது. உங்களுக்கே தெரியும், நம்ம உளுந்தங்களி அண்ட் இட்லி பொடிக்கெல்லாம் நல்லெண்ணெயை அப்படியே ஊற்றி சாப்பிட்ருக்கோம். அண்டு பெண்கள், குறிப்பாக 13 வயது பெண்களுக்கெல்லாம் நல்லெண்ணெயை அப்படியே குடிக்க கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இடுப்பு எலும்புகள் எல்லாம் ரொம்பவே பலமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லெண்ணெயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு வகைகள், குழம்பாக இருக்கட்டும் அல்லது பொரியல் வகைகள், குறிப்பாக நான்வெஜ் அசைவம் செய்யும் போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அது ரொம்ப ருசியாகவும் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குது. நம்ம நாட்டுக்குன்னே கிடைச்ச ஒரு அற்புதமான எண்ணெய். ஸோ நல்லெண்ணெயை உங்கள் உணவில் அதிகம் பயன்படுத்திக்கங்க. அண்ட் நல்லெண்ணெயை பற்றி இவ்வளோ சொல்கிறேனே,
அண்ட் உண்மையிலேயே நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கிடைச்ச மாதிரி தான் ஒரு சத்தான நல்லெண்ணெய் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல உங்களுக்கு வரணும். ஏன்னா உண்மையிலேயே நல்லெண்ணெய் செய்யும் போது எள்ளு கூட கருப்பட்டி வந்து சேர்த்து தான் செய்கிறாங்க. கருப்பட்டி கொஞ்சம் விலை அதிகம், உங்களுக்கே தெரியும். ஸோ எள்ளு கருப்பட்டி சேர்த்து செய்யும் போது அந்த நல்லெண்ணெயுடைய விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நாம் வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து அவ்வளோ கிடையாது, ரொம்ப குறைவாக தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல கலப்படம் நடக்குது அப்படின்ட்டு. உண்மையான சத்துள்ள நல்லெண்ணெய் வந்து எள் கூட கருப்பட்டி சேர்த்து செய்கிறாங்க. ஆனால் இப்போ சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் நமக்கு கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே எள் கூடவே சர்க்கரை ஆலையில் எடுக்கக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து தான் அந்த எண்ணெயை வந்து தயார் பண்ணுறதா சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய நல்லெண்ணெயில் உண்மையான சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு பேக்கெட்டில் கலர் கலராக கொடுக்குற நல்லெண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய செக்கில் போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கி பழகுங்க. விலை அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இப்போ ஆலிவ் ஆயிலுக்கு மாறிட்டு வராங்க. ஆலிவ் ஆயில் நல்லது தான், ஆனால் நம்ம நாட்டுக்கு அது தேவை கிடையாது. நம்ம நாட்டுடைய ஹீரோ அப்படின்னா அது நல்லெண்ணெய் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்ம நாட்டுடைய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆயில், நம்ம உடம்புக்கு ஒத்து போகிற ஒரு அருமையான ஆயில் அப்படின்னா அது நல்லெண்ணெய் மட்டும்தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3 மட்டும்தான் நம்ம நாட்டுக்காகவே உள்ள ஒரு ஆயில் எண்ணெய் வகை. இது 3 மட்டுமே போதும். ஸோ ஆலிவ் ஆயில் நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த சத்தும் பெருசாக கிடைச்சிட போகிறதில்ல. ஏன்னா எல்லா சத்துக்களும் நமக்கு நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயே நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஆயில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும். அண்ட் ஆலிவ் ஆயிலை வந்து சூடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேலட் மாதிரி பொருட்களுக்கு ஊற்றி சாப்பிட தான் ஆலிவ் ஆயில் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் ஆலிவ் ஆயில் இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது கிடையாது. நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, என்ன இது ஆயிலில் சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேனே, அதில் கொலஸ்ட்ரால் தானே இருக்குது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். கொலஸ்ட்ரால் வந்து ஆயில் மூலமாக மட்டும் நம்ம உடம்புக்கு வர்றது கிடையாது. தானிய வகைகள், பழங்கள், இறைச்சி அண்ட் இறால், இந்த மாதிரி பல உணவுகள் மூலமாக நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் சேருது. கொழுப்பை வந்து 2 விதமாக பிரிக்கலாம், தாவர கொழுப்பு, மாமிச கொழுப்பு. தாவர கொழுப்புனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. தாவர கொழுப்பு அப்படின்னா தேங்காய் மூலியமாக வரக்கூடிய தேங்காய் எண்ணெய், எள்ளிலிருந்து செய்யக்கூடிய நல்லெண்ணெய் அண்ட் கடலெண்ணெய். ஸோ இது மாதிரியான எண்ணெய் வகைகள் எல்லாம் தாவர கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அண்ட் மாமிச கொழுப்பு அப்படின்னா ஆட்டிறைச்சி அண்ட் இறால், இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சேரக்கூடிய கொழுப்பை வந்து மாமிச கொழுப்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம உடம்புல படிஞ்சிருந்து நமக்கு வந்து பின்னால் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இந்த மாமிச கொழுப்புனால தான். ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டிவியில் சொல்கிறாங்க, விளம்பரத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் ஆயிலுடைய தன்மையே இழந்த ஒரு எண்ணெயை தான் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஓரங்கட்டிருங்க. தயவு செஞ்சு உங்கள் ஊரில் உள்ள செக்கில் போய் டைரெக்டாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இந்த 3 ஆயிலை மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அண்ட் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 10 to 20 ml வரைக்கும் ஆயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் மொத்த குடும்பத்துக்குமே சமைக்கும் போது ஒரு குழம்புல கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றி செய்கிறோம். ஸோ அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த குறைவான ஆயிலை கூட சத்தானதாக மாற்றலாம். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுவும் உங்கள் ஊர் செக்கில் வாங்கினதை பயன்படுத்துங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு முறை சூடு பண்ணின ஆயிலை மறுபடியும் சூடு பண்ணக்கூடாது. அது எந்த மாதிரியான சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் ரொம்ப நல்ல ஆயிலாக இருந்தால் கூட நம்ம உடம்புக்கு அது ரொம்பவே கெடுதியான ஒரு விஷயம். அதாவது வடை, பச்சி, அப்பளம், வடகம்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, ஒரு முறை சூடு பண்ணி வடை பச்சி செஞ்ச பிறகு மறுபடியும் அதை ஒரு கேனில் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதும் உடம்புக்கு ரொம்ப தீங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம மக்கள் நிறைய பேர் அதை தான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வடை பச்சி செய்கிற ஆயிலை வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ஆயிலை யூஸ் பண்ணி வடை பச்சி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஆயிலை பற்றினா இன்னொரு பொதுவான விஷயம், ஆயில் சமைக்கும் போது எப்போதுமே ஓவராக ஹீட் ஆகிடக்கூடாது. அதாவது புகை வர மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தாளிப்புக்கு கடுகு போடுறதுக்கு முன்னாடி ஓவர் ஹீட் ஆகும்ல, அந்த மாதிரியும் ஆகக்கூடாது. அண்ட் சரியான சூடு நிலைக்கு வராமல் ஒழுங்காக ஆயில் வந்து ஹீட் ஆகாமலும் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்தும் சமைக்கக்கூடாது. இது ரெண்டுமே உடம்புக்கு வந்து கெடுதியான ஒன்று அப்படிங்கிறாங்க. சரியான பதத்தில் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை சேர்த்து சமையல் செய்யணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிறைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். சின்ன கவனக்குறைவுகளால் நம்ம உடல்நிலைக்கும் நிறைய குறைகள் ஏற்படுது. ஸோ இனிமே ஆயில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில் பற்றின முழு விவரங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியாது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும்.
ஸோ நான் இந்த வீடியோவில் நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான எண்ணெய் வகைகள் மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஃபேமிலிலையும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.